முதலமைச்சர் அவர்களுக்கு கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் தான் முதலமைச்சருக்கு இருக்கு. மெட்ரோ வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் சரியான முறையில் தயாரித்து கொடுத்துருப்பாங்க. இவர் மேற்பார்வை பண்ணியிருப்பார். இல்ல டிபிஆர் நாங்கள் சரியா தான் கொடுத்தோம், நிராகரிச்சிட்டாங்கன்னு முதலமைச்சர் நினைச்சிருந்தா பிரதமரை சந்திச்சு முறையிட்டு இருப்பாங்க. அதனால் இரண்டு இடத்திலும் கூட கவனம் கொடுக்காத முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு அரசியலுக்காக நான் டெல்லி போய் பிரதமரை பார்ப்பேன், இங்க போய் பார்ப்பேன்னு சொல்றாங்க. பிரதமர் தமிழ்நாட்டுக்கே வரும்போது நீங்க பார்க்கல, டெல்லி போய் பார்த்து என்ன நீங்க செய்ய போறீங்க? அதனால் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லுகின்றோம், அந்த கடிதத்தை நாங்க வெளியிட்டு இருக்கிறோம், எங்க தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. எங்களுடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் அக்கா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க. என்ன பிரச்சனை, அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல என்ன தவறு எல்லாமே சொல்லியிருக்கோம். நாமளும் பல இடத்துல பேசியிருக்கோம். ஆனால் மத்திய அரசு நிராகரித்து கொடுக்கவே மாட்டோம் என்று சொல்லவில்லை. நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் என்று சொல்லக்கூடியது ஃபால்ட்டியா இருக்கு, அது வரைமுறைக்கு உட்பட்டதாக இல்லை, அதை சரி பண்ணுங்க, இந்த டிபிஆர் அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. மாநில அரசு மறுபடியும் கலந்தோசித்து, டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க, டிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்ககிட்டலாம் கலந்தாலோசித்து சரியான டிபிஆரை ப்ரிப்பேர் பண்ணி மத்திய அரசு கிட்ட மறுபடியும் சப்மிட் பண்ணணும். முதலமைச்சர் பொய் சொல்றாங்க, தமிழ்நாடு அரசு பொய் சொல்றாங்க. அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு இந்த ப்ராசஸே தெரியலீங்கன்னா, ரகுபதி அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும். சீனியாரிட்டி ஆர்டர் இப்போ தமிழ்நாட்டில் 86, 87, 88 எந்த பேட்சில் டிஜிபி அந்தஸ்து பெறாங்களோ சீனியாரிட்டி ஆர்டரில் 5 பேரை தமிழ்நாடு அரசு யூபிஎஸ்சிக்கு அனுப்பி வைக்கணும். 5 பேருங்கன்னா யூபிஎஸ்சி அந்த 5 பேரை அவங்க பார்த்துட்டு அதுல 3 பேர் சீனியாரிட்டி ஆர்டர்ல தமிழக அரசு கொடுப்பாங்க. இவர்கள் அனுப்பக்கூடிய 5 பேர்ல யூபிஎஸ்சி 3 பேர் கொடுப்பாங்க. சீனியாரிட்டி ஆர்டர் அவங்க டேட் ஆஃப் பர்த் பொறுத்து, சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி ஆர்டர்ங்கிறது டேட் ஆஃப் பர்த் பொறுத்து. அந்த பேட்ச் ஒரே பேட்ச், டேட் ஆஃப் பர்த் முன்னாடி இருந்தா முன்னாடி, டேட் ஆஃப் பர்த் பின்னாடி இருந்தா, அந்த 3ஐயும் முதலமைச்சர் கொடுத்த பிறகு அந்த 3ல யாரை வேண்டுமானாலும் முதலமைச்சர் தேர்வு செய்யலாம். ஸோ யூபிஎஸ்சி இவங்க தான் டிஜிபின்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு 5 பேர் கொடுங்க, 5ல் 3 பேர் நான் திருப்பி உங்களுக்கு அனுப்புறேன். அந்த 5 பேர்த்த நாங்கள் செக் பண்ணணும், விஜிலன்ஸ் செக் பண்ணணும், பேக்ரவுண்ட் செக் பண்ணணும், அவங்க அந்த கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆயிருக்காங்களான்னு செக் பண்ணணும். அந்த 3ல் நீங்க ஒன்று செலக்ட் பண்ணுங்க. இதான் இந்தியா முழுசும் நடக்கிறது. இந்தியா முழுசும் யூபிஎஸ்சி ஃபாலோ பண்றாங்க. யூபிஎஸ்சி 7வது ஆளை கொண்டு வந்து பண்ண முடியாது, யூபிஎஸ்சி 8வது ஆளை கொண்டு வந்து டிஜிபியா போட முடியாது. இதுல என்னன்னா, முதலமைச்சரை பொறுத்தவரை அதுல முதல் 3 பேரும் நேர்மையான, நிர்வாக திறமை இருக்கக்கூடிய, நடுநிலைமையான, சென்ட்ரல் டெபுடேஷன் போயிருக்கக்கூடிய, ஆளுமை மிகுந்த, தைரியமான தலைவர்கள். இதால வெளிப்படையான உண்மைகள். அந்த முதல் 3 பேர், நான் பேரை சொல்ல விரும்பல, சொன்ன அரசியலாயிரும், நீங்களே கூகுள் பண்ணா தெரியும். சீனியாரிட்டியில் 1, 2, 3 யாரு? ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க, 2 ஜென்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு சர்வீஸ் ட்ராக் ரெக்கார்டு கிளீனா வச்சிருக்காங்க.